அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் மென்பொறியாளரான இளைஞர் கொலை வழக்கு ஆணவ கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் என்ற இளைஞர் மென்பொருள் பொறியாளரான இவர் நேற்றைக்கு திருநெல்வேலியில் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 22 வயது இளைஞர் சுர்ஜித் என்ற இளைஞர் நேற்றைக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவர்களின் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் சரவணராஜன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே சரணடைந்த பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் சரணடைந்த நிலையில் ஏற்கனவே அவர்கள் அந்த கவின் செல்வ கணேசனுடைய தாய் தமிழ்செல்வி அளித்த புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பார்ப்போம். அதில் முதல் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சரவணன் அப்படிங்கிறவர், கேடிசி நகரை சேர்ந்த சரவணன், 2வது குற்றம் சாட்டப்பட்டவராக கிருஷ்ணவேணி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அந்த சுர்ஜித்தினுடைய தாய் தகப்பனாக இருக்கிறார்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இருவர்களும் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் தூண்டுதலின் பேரிலேயே கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டதாக தமிழ்செல்வி புகார் அளித்த பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்போது 6 பிரிவுகளின் கீழ் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக சுர்ஜித், அவர்களை தூண்டியதாக அவர்களுடைய பெற்றோர் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வன்கொடுமை, கொலை உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 296B 3(1)5 உள்ளிட்ட அந்த தற்போது இருக்கக்கூடிய BNS செக்ஷன் அடிப்படையில் 6 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சித்த மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நேரடியாக அழைத்து அவர்களிடமும் விசாரணை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து செல்லக்கூடிய ஆய்வாளர்கள் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அந்த விசாரணைக்கு பிறகாக இந்த வழக்கு ஆணவ கொலையா என்பதை நோக்கி செல்கிறது. அந்த விசாரணைக்கு பிறகே ஆணவ கொலை அந்த அடிப்படையில் மேலும் வழக்கில் சில பிரிவுகள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. பட்டியலின சமூகத்தை சார்ந்த அந்த நபரை ஆதிக்க சக்தியை சார்ந்த அந்த நபர் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலேயே கொலை சம்பவம் அரங்கேறியதாக அந்த முதல் தகவல் அறிக்கை பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.